ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீரை மாயமாக்கிய அகத்தியர் வரலாறு பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 14 சித்தர்களுள் ஒருவராக சொல்லப்படுபவர் தான் அகத்தியர். அகத்தியரை குருமுனி என்றும் குருமுனி என்றும் இருவிதமாக நாம் சொல்லுவோம். முனிவர்களுக்கு எல்லாம் குருவாக விளங்கும் பெருமையுடையவர் அவர். அந்த வகையில் குருமுனி ஆகிறார். குள்ளமான வடிவத்தின் காரணமாக அவர் குருமுனி என்றும் அழைக்கப்படுகிறார். ராமனும் கண்ணனும் இரு பெரும் இதிகாசங்களில் வரும் இரு பெரும் தெய்வங்கள். ராமாயணமும் மகாபாரதமும் எல்லா இந்திய மொழிகளிலும் எழுதப்பட்டிருப்பதால் இவர்கள் இருவரையுமே எல்லா இந்திய மொழிகளும் போற்றுகின்றன. இவர்களுக்கு இணையாக எல்லா மொழிகளாலும் போற்றப்படும் பெருமை அகத்தியருக்கு உண்டு. காரணம், ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பேசும்போது அந்த இரண்டு இதிகாசங்களிலுமே இடம்பெறும் அகத்தியரை பற்றியும் அனைத்து இந்திய மொழிகளும் பேசுகின்றன. தமிழில் முக்கியமான பல புலவர்கள் மாபெரும் சமஸ்கிருத அறிஞர்களாக இருந்து இருக்கிறார்கள். அவர்களில் பெரிதும் குறிப்பிடத்தக்கவர்கள் கம்பரும் வில்லிபுத்தூர் ஆழ்வாரும். வால்மீகி ராமாயணத்தை கரைத்து குடித்தவர் கவி சக்கரவர்த்தி கம்பர் என்றால், வியாசபாரத்தில் உள்ளம் தோய்ந்தவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அதனால்தான் சமஸ்கிருத மொழியில் புனையப்பட்ட ராமாயணம் மகாபாரதம் ஆகிய இதிகாசங்கள் நமக்கு தமிழில் கிடைத்தன. ராமாயணத்தில் அதன் கதாநாயகனான ராமபிரான் மனச்சோர்வு அடைந்த தருணத்தில் அவருக்கு தைரியம் அளிப்பவராக அகத்தியர் வருகிறார். திருமால் ஈரடியால் உலக அளந்தது போல அகத்தியர் தமிழால் உலக அளந்தவர் என போற்றுகிறார் கம்பர். எந்த அம்பினாலும் ராவணனை வதம் செய்ய இயலவில்லை என ராமன் சோர்ந்து போகிறான். அப்போது சூரியனை வழிபட்டு மனச்சோர்வு நீங்க பெறுவாயாக என கூறிய அகத்தியர் ராமனுக்கு ஆதவனை போற்றும் ஆதித்ய இருதயம் என்ற மந்திர ஸ்லோகங்களை உபதேசம் செய்கிறார். அகத்தியர் காட்டிய வழியில் செயல்பட்டு உத்வேகம் பெறுகிறான் ராமன். அதன் பின் அவன் ராவணனை வதம் செய்கிறான். மகாபாரதத்திலுமே அகத்தியர் வருகிறார். பஞ்ச பாண்டவர்களின் வனவாச காலத்தின் போது வியாச முனிவர் தர்மபுத்திரரை சந்திக்கிறார். சோர்வடைந்த தர்மபுத்திரருக்கு அகத்தியரின் கதையை கூறி அவனை தேற்றுகிறார் அகத்தியர். ராமாயண மகாபாரத இதிகாசங்களில் மட்டுமல்ல, அவற்றிற்கும் முற்பட்ட வேதங்களிலேயே அகத்தியரை காண்கிறோம். ரிக்வேதத்தில் வரும் சில செய்யுள்கள் அகத்தியரால் எழுதப்பட்டவையே. தமிழில் மருத்துவ நூல்களை எழுதிய அகத்தியர் வடமொழியிலும் அத்தகைய நூல்களை அருளியுள்ளார். அகத்திய சம்ஹிதை என்ற சமஸ்கிருத நூல் ஒரு மருத்துவ நூலாகும். வேத காலம் இதிகாச காலம் தொடங்கி பின்னர் தமிழிலுமே நூட்கள் புனைந்த அகத்தியர் பன்னெடுங்காலம் வாழ்ந்தவராக இருக்க வேண்டும். அவரின் அபாரமான அறிவாற்றலால் சமஸ்கிருதம் தமிழ் ஆகிய இரு மொழிகளும் தழைத்தன. சிவபுராணம், விநாயகர் புராணம் உள்ளிட்ட பல்வேறு புராணங்களில் அகத்தியரை பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் நடைபெற்ற திருமணத்தை காண எல்லா தேவர்களும் இமயமலைக்கு விரைந்தார்கள். இமயமலை இருந்த வடக்கு பகுதி தாழ தொடங்கியது. உலகை தடுமாறாமல் சமன் செய்து நிலைநிறுத்த வேண்டுமே. சிவபெருமான் அகத்தியரை விந்திய மலையை தாண்டி தெற்கே செல்லுமாறு அறிவுறுத்தினார். அவர் கட்டளைப்படிய அகத்தியர் தமிழகம் வந்தார். அகத்தியர் ஒருவரே அத்தனை தேவர்களுக்கும் சமமானவர். ஆகையால் வையம் தடுமாறாமல் நிலை நின்றது என்கிறது சிவபுராணம். காவிரி தோன்றிய கதையையும் பார்த்து விடுவோம். விநாயக புராணத்தில் காவிரி தோன்றிய கதை சொல்லப்பட்டுள்ளது. அகத்தியரின் மனைவி லோபமுத்ரா நீர் வடிவம் உடையவள். அவளை தம் கமண்டலத்தில் தாங்கி நடந்தார் அகத்தியர். அவர் கமண்டலத்தை கீழே வைத்துவிட்டு ஜபதங்களில் ஈடுபட்ட போது காக்கை வடிவமாக வந்த விநாயகர் தம்முடைய அழகால் கமண்டலத்தை தட்டிவிட்டார். உள்ளிருந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஆறாக ஓடியது. அந்த நீரே காவிரி ஆயிற்று. தான் சென்ற இடமெல்லாம் சோலைகளை விரித்து சென்றது காவிரி. கா என்றால் சோலை. எனவே அந்த வகையில்தான் காவிரிக்கு பெயர் ஏற்பட்டது. அகத்தியர் கடல் முழுவதையும் அருந்தியதாக ஒரு கதையும் உண்டு. தாரகன் என்ற அரக்கன் கடலுக்குள் ஒளிய இந்திரன் அவனை அழிக்க வழி தெரியாமல் திகைத்தான். அகத்தியரை அணுகி உதவி பெறுமாறு அறிவுறுத்தினார் பிரம்மதேவர். அவ்விதமே அகத்தியரிடம் உதவி கேட்டான் இந்திரன். அதற்கென்ன என கடல் முன் வந்து நின்ற அகத்தியர் கையால் அள்ளி கடல் முழுவதையும் குடித்து விட்டார். நீரின்றி வறண்ட கடல் நிலத்திற்குள் பிரவேசித்து தாரகனை வதம் செய்தான் இந்திரன். பின் மீண்டும் அவன் அகத்தியரிடம் வேண்ட அகத்தியர் தான் அருந்திய கடலை உமிழவே கடல் நீர் மறுபடி தோன்றியது என்கிறது அந்த கதை. கம்ப ராமாயணத்திலுமே இந்த கதை இடம்பெற்றுள்ளது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.